வணக்கம் என் அன்பு இனி தமிழ் அந்தவான் போட்டு நேரம் பார்த்தா 11:30 காலையில் வெயில் அடிச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு இது முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னாக்க மன நிம்மதிக்காகவும் குழப்பம் தீர்க்கிறதுக்கு தான் வரோம். ஆனால் அது அப்படி நடக்குதா அப்படின்னாக்க எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தி அப்படின்னாக்க நம்ம இப்போ கோயிலுக்கு வரோம், டக்கு புக்குன்னு வரோம், பேருக்கு வரோம், கடமைக்கு வரோம், சாமியை கும்பிட்றோம், வைக்கிறோம், ஏதாவது சாமியை கும்பிட்டாச்சு கடமைக்கு சொல்லி போயிடும். அது அப்படி இல்லை. வந்தி அப்படின்னா கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டீங்களா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கோயில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு தியானம் தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்களா, கண்ணை முடிக்கிட்டு இருங்கள், அமைதியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு மன நிம்மதி மன குழப்பம் தீர்ந்து தான். அதை தீர்ந்துட்டாலே லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதை கோயிலிடம் முதல் நோக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி கிடையாது, ஏதோ வரம் போகிற சாமி கும்பிட்றோம் வைக்கிறோம். சரி, இப்போ வந்து கோயிலில் வந்து அமைதியாக உட்கார நபர் யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு புதுசாக கல்யாணம் ஆன நபர்கள் வந்து கோயிலில் வந்து அமைதியாக உட்காருவாங்க. என்ன காரணம்னா அவளுக்கு வந்து மன அமைதி ஏற்கனவே இருக்குது வைக்கிறது, அதனால் குழப்பம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக வயசானவங்க அவன் வந்து குழப்பம் இருக்காது, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு லைஃப்னா இப்படி தான் அப்படின்னு, அதனால் அவளுக்கும் தொந்தரவு இல்லை. இப்போ குழப்பத்தோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தா கல்யாணம் 3-4 வருஷம் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா எலி புனியமாக இருக்கும், அவங்க அமைதியாக